வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ரேஷன் கடை ரிசல்ட் இன்று வெளியீடு. சடன் அப்டேட் 38 மாவட்ட வாரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை வந்து எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகியிருக்காங்க ஆகலை அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது. இப்போ வேறு ஒரு ஜாப், இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4, குரூப் 2, இதுமாரி ஒரு ஜாப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ரிசல்ட் ஒன்று வெளியிடுறாங்க. நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, இல்லை செலக்ட் ஆகலை அப்படிங்கிற அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட இந்த கூட்டுறவு வேலைவாய்ப்பில் இந்த ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து ஒன்றும் வெளியிட மாட்டாங்க. ஃபஸ்ட் ஒன்று நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் வெளியிட மாட்டாங்க அப்படின்னா, அதுக்குண்டான சூழல் இல்லை. ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒரு ப்ரொசீஜர், ஒரு வேலைவாய்ப்பு இப்படி தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுமாரி தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா விதமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போன டைமே கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் ஆகிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல இது, ஏன்னா இப்போ வந்து செலக்ட் ஆகிருக்கும் ஆகலை, ஒரு மார்க் ஒன்று கன்ஃபார்மாக ஒரு மார்க் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த டைம் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம், இவ்வளோ மார்க் வந்திருக்கு, நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணோம் அப்படிங்கிற மாரி யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த டைம் ரிசல்ட் வெளியிடுறாங்களா, வெளியிடலையா, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பொறுமையாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு உண்டான எல்லா விதமான அப்டேட்டையுமே, எல்லா விதமான நியூஸையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் மிக சிறப்பான முறையில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டிச்சு சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன நடைபெறுது, ஒரு 50% வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக நடைபெறுது, இன்னும் ஒரு 50% வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரம் பேசப்படுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மாவட்டத்தில் என்ன மாவட்டம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தொகை போயிட்டு இருக்கு, அதாவது அரிசி பருப்பு விலை எவ்வளோ போயிட்டு இருக்கு, உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கோம், அது வந்து எவ்வளோ விலைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடையுடைய வேலைவாய்ப்பு ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ இதுக்குண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லா விதமான ப்ரொசீஜருமே முடிஞ்சிருச்சு. அதாவது அப்ளை பண்ணியாச்சு, இன்டர்வியூ போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து செலக்ட் ஆகிட்டோமா, நான் செலக்ட் ஆகிட்டோமா, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியணும். இது எப்படி நாம்ளே வந்து தெரிஞ்சுக்கிறது, அதாவது நம்ம செலக்ட் ஆகிட்டோமா செலக்ட் ஆகலை அப்படிங்கிறது நாம்ளே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதாவது ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எந்த ஒரு மாவட்டத்துக்குமே இன்னமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணலை. அதுக்குள்ள ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு தான் இருக்குது. ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற சூழ்நிலையை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்குண்டான முயற்சி யாராச்சும் எடுத்தாங்க அப்படின்னா யாரும் எடுக்கலை. அதுக்குண்டான அப்டேட் இன்னும் கொடுக்கல. இது எதனால் அப்படின்னா இப்போ எலெக்ஷன் வருது அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து வரப்போகுது அதனால் வந்து தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. உள்ளாட்சி தேர்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடைபெறாமலும் போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது கட்டாயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நடைபெற்று ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரக்குள்ள மட்டும்தான் இதை வந்து ஸ்டாப் பண்ணுறது இல்லை அப்புறம் தள்ளி வைக்கிறது அதெல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெற மாரி ஒரு அறிகுறியும் இல்லை. ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆவீங்க, நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே கமெண்ட்லேயும் தெளிவாக எழுதி அனுப்புங்க. நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்டிமேஷன் கொடுத்துருவோம். உங்களுடைய வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தகவல் கொடுத்துருவோம். இப்படி வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. அதாவது ஒரு மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பொறுமையாக தெளிவாக சொல்ல போகிறேன்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களை வந்து தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அலாட் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட் பண்ணுவாங்க. அதாவது செலக்ட் ஆனவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக சென்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா, இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த மாவட்டத்துக்கு அப்படிங்கிற மாரி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது நியூஸ் சேனலில் வரல, நியூஸில் வரல, நியூஸ் பேப்பர்லேயும் வரல, வாட்ஸ்அப் குரூப்பில், ஃபேஸ்புக் குரூப்பில் ஒரு ஃபேமஸான ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. உடனே வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வந்துருச்சாட்டுக்குதுப்பா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாவட்டம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் வச்சுக்கோங்களேன். ஈரோடு, தருமபுரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இப்போது ஈரோடுன்னு வச்சுக்கிட்டிங்களா, ஈரோடு மாவட்டத்தில் ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிங்க, இவங்கெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு ரிசல்ட் மாரி ஒரு ஃபார்முலா ஒன்று ரிலீஸ் ஆகுது. கரெக்டாக ஒரு 1 hour 2 hoursக்குள்ளே அது எல்லாமே நீக்கப்படுது. அதாவது பதிவிட்டாங்களே அவங்க எல்லாமே நீக்கப்படுது. அந்த அக்கௌண்ட் உடனே டிலீட் பண்ணப்பட்டு அது அடையாளமே தெரியாத மாதிரி போயிடுச்சு. இதை வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ ஷேவரோ ஸ்க்ரீன் ரெக்கார்டரோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன உடனே இதில் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் கட்டிட்டு அந்த வேலை வாய்ப்புக்கு பணம் கட்டியிருக்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு போலியான ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரை வந்து ரெடி பண்ணுறாங்க. அதாவது செலக்ட் ஆகலை அப்படின்னு தெரியுது. அந்த வேலை வாய்ப்பு வந்து டிலே ஆக போகுது. அதாவது 1 வருஷம் 2 வருஷம் இப்படி ஆக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இதை நம்ம பணம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பேர் செலக்ட் பண்ணுறாங்க அந்த மாவட்டத்துலேயே. அந்த மாவட்டத்திலே செலக்ட் பண்ணுறாங்களா, செலக்ட் பண்ணுறப்ப ஒவ்வொரு ஆளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 லட்ச ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. 12 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு பல்க் அமௌண்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஒரு 80 லட்சம் பக்கம் அதெல்லாம் பல்காக ரெடி பண்ணுறாங்க. ரெடி ஆனோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் செட்டில் பண்ணணுமோ செட்டில் பண்ணிவிட்டு அந்த அவங்களையும் 1 வருஷம் பணி நியமனம் பண்ணுறாங்க. அதாவது பணி நியமனம் அப்படின்னா சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி மாதம் ஏன்னா அந்த வேலை வாய்ப்புக்கு சம்பளம் குறைவு தான், எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 12,000லேருந்து ஒரு 13,000க்குள்ளே தான் வரும், அதிகம் போகாது. இந்த 1 வருஷத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்கள கொடுத்தாங்களா 7 லட்ச ரூபா, அதில் ஒரு 1 லட்ச ரூபா இவங்கள்ட்டே கொடுக்குற மாரி 6 லட்ச ரூபா எங்களுக்கு லாபம், 1 லட்ச ரூபா தானே கொடுக்குறாங்க. மாதம் சம்பளம் போடுற மாதிரியே போட்டிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப புத்திசாலியாக இருந்திருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் கவர்மெண்ட்டில் போடுறாங்க அப்படின்னா அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது கூட்டுறவு பேங்க்லேருந்து சொசைட்டிலேருந்து என்னென்ன போய் வாங்கிட்டு வராங்க, அந்த இது நோட்லாம் போய் அங்கே தான் வாங்கிட்டு வரணும், அமௌண்ட்லாம் அங்கே தான் கட்டணும். இது எல்லாமே கரெக்டாக பண்ணி அவங்கள வந்து ஏமாற்றிட்டாங்க. இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஒரு குறுகிய காலகட்டத்தில் நடந்திருக்கு. அதனால் இப்போ இதுக்கு ஏதாச்சும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்குப்பா, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி உங்களுடைய தலைவரோ பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியங்களோ இல்லை ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடியங்களோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்கள் கையில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்பக்கூடாது. போஸ்ட்டில் வந்தால் நம்பலாமா அப்படின்னா நம்பக்கூடாது. அதை ஒரிஜினலாக அப்படிங்கிறத முதல்ல வெரிஃபை பண்ணணும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் அங்கெங்கெல்லாம் கிளியர் பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ட்ரேட் போயிடுறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. அங்கே போய் இது ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து போகலாம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்காத வரைக்குமே பணம் சம்பாரிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. கட்டாயமாக இதை தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களை பாதுகாவலர்கள், உங்களுடைய அப்பா அம்மா யாரும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பி ஏமாந்துடக்கூடாது. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஷேரில் பல லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பிக்க போகுது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? நம்ப முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, நிறையா பேர்த்துக்கு தெரிய வரட்டும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒன்ஸ் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்களே வந்து அப்டேட் பண்ணுறோம். கீழே உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை கீழே எழுதி அனுப்புங்க. நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்போம். முதல்ல ஹார்ட்டின் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ரிசல்ட் வந்த உடனே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்டேட் பண்ணோடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற அரசு தெரிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.